திமுக எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் பண்ற கட்சினா, ஊழலை விசாரிக்க ரைடு நடத்தின ஈடியவே டாஸ்மாக் ஊழலை விசாரிக்க கூடாதுன்னு உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணாங்க. இரவு பகல்னு பார்க்காம அதிகாரிகள் பெண்கள்னு எல்லாரையும் விசாரிக்கிறாங்கன்னு காரணமா சொல்லியிருக்காங்க. 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றப்ப விசாரிக்காம என்ன பண்ணணும்னு நினைக்குது இந்த திமுக ஆட்சி. ஸ்டாலின் அரசு மனுவை தாக்கல் பண்ணதோட இல்லாம தங்களோட ஊழல் வெளியே தெரிய ஆரம்பிச்சதும் இப்ப உச்சநீதிமன்றத்துல ஒரு மனுவை தாக்கல் பண்ணிருக்காங்க. அதை பார்த்த உயர்நீதிமன்றம், யார காப்பாத்த உச்சநீதிமன்றம் போனீங்க, நீதிமன்றத்துக்கு கூட நேர்மையா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு முதல்வர் ஸ்டாலினோட இந்த அரசை கடுமையா கண்டிச்சிருக்கு. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த உச்சநீதிமன்றமும் திமுக அரசோட மனுவை ஏற்க முடியாதுன்னு உயர்நீதிமன்றம் முதல்ல விசாரிக்கட்டும்னு சொல்லிடுச்சு. அதனால என்ன பண்ணுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிக்குது ஸ்டாலினோட திமுக அரசு. ஏற்கனவே சாராய அமைச்சர் மறுபடியும் எப்ப உள்ள போவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்க மக்கள் டாஸ்மாக் வழக்குல நீதிமன்றத்தோட இந்த விமர்சனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சாராய அமைச்சர் கூட புதுசா யாரெல்லாம் ஜெயிலுக்கு போக போறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, ஊழல் செய்யறத மட்டுமே சாதனையா பண்ணிட்டு இருக்கிற உங்க கட்சியும் ஆட்சியும் போடுற நாடகம் எல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு? எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.